கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டது கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டிய தெய்வத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தெய்வத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழையை வாழ வைத்தாய் கிருஷ்ணா சாட்டிய வாழையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை வாழ வைத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதய நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா தாய் முகம் பார்த்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையும் அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தாய் முகம் பார்த்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையும் அறிந்ததில்லை ஓரிடமே வளர்த்தாய் கிருஷ்ணானை ஓரிடமே கொடுத்தாய் கிருஷ்ணானை உலகத்தில் வாழ வைத்தாய் கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதய நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா நீயுள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நீயுள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கேட்டது கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா இதய நாயகனே ஒரு தெய்வம் இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா உன்னை நினைத்து உருகின்றது கிருஷ்ணா கிருஷ்ணா தன்னை இமயம் காப்பது போல கிருஷ்ணா கிருஷ்ணா தன்னன் திருவடி சேர்ந்து எழுந்தது கிருஷ்ணா 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 கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா எங்கிருந்தோ எங்கிருந்தோ வந்தான் எங்கிருந்தோ வந்தான் இதை சாதினான் என்பான் எங்கிருந்தோ வந்தான் இதை சாதினான் என்பான் இவனை யாத்திரனே என்னத்தவும் செய்துவிட்டான் இவனை யாத்திரனே என்னத்தவும் செய்துவிட்டான் கண்ணன்
சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டிசைப்பா கண்ணை மயிரண்டும் காப்பது போல் என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான் வாய்முறுத்தல் கண்ணரே கண்ணன் எங்கிருந்தோ வந்தான் இதை சாதினான் என்பான் இங்கே வழி நான் பிறவி என்ன தவறு செய்து விட்டான் கண்ணன் எங்கிருந்தோ வந்தான் பட்டும் மிகுந்து வர பார்த்திருப்பான் கண்ணனால் பெற்று வரும் நன்மைகள் பேச முடியாது நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனாய் பட்டிலே தெய்வமோ சேவகனா எங்கிருந்து வந்தான் இதை சாதினான் என்பான் இங்கே வந்து நான் பிறவே செய்து விட்டான் கண்ணன் எங்கிருந்து வந்தான் எங்கிருந்து வந்தான் கண்ணா கண்ணா எங்கிருந்து வந்தான் கண்ணா நீங்கள் எல்லாம் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் கள்ளிச்சேரியை கண்டெடுத்த நமது மதுரை நாடகநடி சங்கத்தில் அடமொழி காட்டெருமை என்ற அடமொழி வைத்துக் கொண்டு பயங்கரமாக அடையக்கூடிய ஒரு மிருகம் இப்பொழுது வர காத்து கொண்டிருக்கிறது. அது கண்டுபிடிக்க வேண்டும் நீங்க தான் நண்புடன் கேட்டுக்கிறார் சார். ஹலோ கண்ணாலே கண்டே ஓடும் பெண்ணாலே அவன் பப்புளுக்கு ரொட்டு மேலே நின்னாலே கண்ணாலே கண்டே பின்னாலே அவன் பப்புளுக்கு ரொட்டு மேலே நின்னாலே ஏமட்ட பகல் அது பாதி மத்தியான ஏமட்ட பகல் பாதி மத்தியான இஷ்டப்பட்டவாறு நன்னா இன்னும் போலே கொண்டுள்ளே ஜனாலே ஒரு வழி கண்டே போலே கண்ணாலே கண்டே ஓடும் பெண்ணாலே அவன் பப்புளுக்கு ரொட்டு மேலே நின்னாலே. ஏண்டா மணி என்னடா ஒருவேளை ஊர் மாறி வந்துட்டோமா? ஏன் இப்படி சொல்ற? இந்த சித்திரத்தெல்லாம் கூடத்தோட அதிகமா தெரியுதா? ஏன் வந்தா 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 வந்தா
இதெல்லாம் அடிச்சோம்னா அருள் வந்து பூரா பொய்ச்சாமி நிறைய அடிக்கிறாங்க. வேற அன்பு கொண்ட பெரியோர்களே, பிற மதிப்புக்குரிய அன்பு தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால இளைஞர்களே, இந்த நாட்டின் எத்தனை தொழிற்சாலை தொடங்கினாலும் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உழைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களை போல விவசாய பெறமுடி மக்களே, இந்த நாடகத்துக்கு இப்படித்தான் ஒளி ஒளி அமைக்கிற உதவக்கூடிய கோவில் எங்களது மேல பொன்னக்குளம் கோவில் ஒளிமையத்தாளருக்கும் பணியிடக்கூடிய நல்ல உள்ளத்திற்கும் எங்க நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி வணக்கம். 4 பேரும் சாப்பிட்டீங்களா? நம்ம 7 நாள் கஞ்சி குடிக்காத ஆள் மாதிரி இருக்கீங்க. உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? அள்ளி பண்ணடா, நீ கூடக்கார ரேஞ்சில் இருக்கான. மற்றும் தெல்ல தெளிவாக இன்று தமிழகம் மட்டும் தெரிந்த எங்களை உலகம் முழுவதும் தெரிய வைத்த எங்களுக்கு மறக்க முடியாத 2 அன்பு உள்ளங்கள். ஒன்று எங்களது யானமலை ஒத்தக்கடை 3 ஸ்டுடியோ உரிமையாளர் மாமா கண்ணன் அவர்களுக்கும், ராமனா மாவட்டம் மாயாவனத்தைச் சேர்ந்த அன்பு அண்ணன் மாதவன் அவர்களுக்கும், இந்த விழாவை காண்பதற்காக வருகை வந்திருக்கின்ற மிகப்பெரிய ஒரு மாமேதை, மிகப்பெரிய ஒரு ராசியான பிரபல சோதிடர், எங்களது மேலக்கண்டமூலம் கண்டெடுத்த சிவமாரியப்பன் அவர்களையும், எங்களது குச்சம்பட்டி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் தாய்மாமன் சாமிக்கன் அவர்களையும் வருக வருகன எங்களது பொன்னக்குளம் கிராம சார்பாக வரவேற்கிறோம். நன்றி வணக்கம். அதுக்கடுத்தபடியாக என்னுடைய எம்.கே. ராதாகிருஷ்ணன் அறக்கட்டளையிலிருந்து வருகின்றிருக்கின்ற என் உயிரிலும் மேலான அன்பு சொந்தங்களுக்கும், பொன்னக்குளத்தில் வாழ்கின்ற சுத்து வட்டாரத்தில் வருகின்ற அன்பு சொந்தங்களுக்கு வருக வருகன இரு கரங்கொப்பி வரவேற்கிறோம். மற்றும் நான் என்னதான் பேசினாலும் என்னதான் பாடினாலும் பஞ்சபூதத்தையும் கிட்னியை அடக்கிக் கொண்டு இசையமைத்து கொண்டிருக்கின்ற உடம்பில் கரியில்லாத இசை சங்கங்களே, நாடக உலகத்துல ஒரு சோதனையை பத்தியா? உடம்புல எலும்பும் கறி இல்லாதவெல்லாம் பெட்டி வாசிக்கிறேன். நாடக உலகத்துக்கு ஒரு சோதனை பார்த்தீங்க, முடி வச்சவெல்லாம் பப்புன்னு போடுறாங்க. ஆனா எங்க அண்ணன் ஜோதியர் சிவமாரியப்ப எனக்கு சொன்னது பலிக்குது. நாடக உலகத்துல கிடையாது, அடுத்து சினிமா உலகத்துல உனக்கு வாய்ப்பு கிடைச்சு நீ போனாலும் வலது பக்கம் சனியை நின்றுகிட்டே இருக்காங்க. நினைக்கிறேன் புரி ஒரு முகலையாட ஆமையை பரட்டி போட்ட மாதிரி. நீ காலம் கெட்டு போச்சு, எங்க பார்த்தாலும் பிரச்சனை. அமெரிக்கா நாட்டு பேப்பரை காலையில 5 மணிக்கு விரிச்சு பாருங்க, அந்த நாட்டு அறிவை. நாட்டுக்கு அதை செஞ்சா இதை செஞ்சா நல்லா போறேன். ஜப்பான் நாட்டு பேப்பர் விரிச்சு பாரு, அந்த நாட்டு அறிவை. அந்த நாட்டு மக்களுக்கு அதை செஞ்சா இதை செஞ்சா. தமிழ்நாட்டு பேப்பர் மட்டும் 5 மணிக்கு விரிச்சு பாரு, அப்படி போட்டுட்டாங்க. பொம்பளைய கையை பிடிச்சி விட்டுட்டேன், கோமணத்தை மோந்து பார்த்துட்டேன். தாய்மார் கடையில கட்டி வாங்கி தரவதால இது ஒரு பழி. கம்பு கூட்ட மோந்து வந்துட்டேன், அதை பிடிக்கிட்டேன், தாலி அத்துக்கிட்டேன். தமிழ்நாடா இல்ல சுடுகாடா? கூட தண்ணீர் இருந்தாங்க. என் பேசுறது 10 பேர் இருக்கும், 10 பேரும் நிறைய அம்புட்டு பேசிட்டு நீங்க யாருன்னு ஒருத்தன் கேட்டு போறேன். இது எங்கடா போய் தாயமுக முத்துமாரி வலு போனது பாவம். அதுக்குதான் எங்க அப்பா அன்னைக்கே சொன்னார், நாடா உலகம் செட்டாதான் சூடா கம்பெனிக்கு வேலைக்கு போறாங்க, அதையும் அடிச்சு விட்டாங்கப்பா. கட்டிங்க வாங்கி கொடுத்தா ஒன்னே மாதிரி உண்டாந்துருவேன். கட்டிங்க இல்லைன்னு சொன்னா நம்மளே தாயமோட பைக்கு மறைக்கிறாங்க. சத்திய சோதனை. அதே மாதிரி ஊருக்குள்ள ஆளை பார்த்தா ஓம குச்சி மாதிரி இருப்பேன். சரி, தண்ணிய போட்டுல பேசாம பாரு. அங்கெல்லாம் யாரையும் பார்ப்போம். பொண்ணு போதுல அங்க வச்சதுல கட்டா நல்லா ஆம்பளையா இருந்தா கண்ணை கோயிலுக்கு முன்னாடி ஒத்தகத்தை வாடாங்க. பக்கத்துல போயிட்டு சட்டாரு ஒரு அடை விடு. நான் இல்லைன்னு நான் கொட்டா விட வந்தேன், அறையிலே கொட்டா விட வந்தேன். அதே மாதிரி பொம்பளை பிரச்சனை கவனிச்சியா? கோழி முட்டை எடுத்துக்கு பொம்பளை எங்க ஊர்ல கிளம்பிட்டாங்க. கோழி முட்டையா? கோழி வந்து பிடிக்காத பொம்பளை படத்துல போய் முட்டை எடுத்துச்சான். ஒரு பொம்பளை சண்டை போடுறோம், அடி சக்காத்தி மலை சக்காத்தி, உன் கோழி எப்படி பொச்ச அரிச்சு போய் எங்க படத்துல முட்டை எடுக்கலாம். நாளை காலையில ஒத்தரவா செலவேன். மடப்புறம் காலி கோயில காசு வட்டி போட்டு ஒரு குடும்பத்தை வேறோட புடுங்கல. நாத்தா என்னை ஒருத்தருக்கு பக்கம் நீ கூட காரணம் வந்தா. அதுக்கு பிறகு 2 பொம்பளைய பொள்ளாச்சி கிளம்பிட்டாரு. குளிக்கும் போது சண்டை போட்டு பாவான சாக்கெட்டா கிழிச்சு நிலமா தண்ணியில முங்கி பிறண்டாங்க. 2 பொம்பளை. ஆமா, 2 பொம்பளை. பொள்ளாச்சி மாசாணியம்மன் கோயில் கிளம்பிட்டாங்க. அங்க என்ன ஃபேமஸ்? கோயில போய் முலாவத்துல அரைச்சு அப்புறம் ஒரு பொம்பளை சாங்கி கொடுத்துட்டான். ஆத்தா அவன் சக்காலத்தை குளிக்கும் போது என் பாவாடை கழிச்சு விட்டான். ஆத்தா என்ன தச்சாதானு அவன் குடும்பத்தை வேறோட பிடிக்கிற உனக்கு 5 கிலோ முளா அரைக்கிறேன் அப்படின்னு அரைச்சிருக்கேன். இதுக்கு ஆப்போசிட் பொம்பளை அவர்களுக்கு ஆத்தா பிச்சைக்காரி முண்டை குழம்பு அழைக்கிறக்கே பக்கத்து வீட்டுல கடன் வாங்குவான். 5 கிலோ, நான் 10 கிலோ அரைக்கிறேன், அவன் குடும்பத்தை வேறோட பிடிக்கிறேன் அப்படின்னு அவன் அங்கிட்ட அரைச்சிருக்கான். படுத்து கிடந்த மாசாணி அம்மா பொறுமதாகாம அது எந்திரிச்சிருச்சு. இந்த 2 முண்டை இருக்க வரைக்கும் ஊர் விளங்காது. அது சிவபெருமான கும்பிட்டு 250 கிலோ மிளகா மாசாணி அம்மா அங்கிட்ட அரைச்சிருக்கு. சிவபெருமான இந்த முண்டையை கொண்டு சாமியே கன்வின்ஸ் பண்ற தமிழ்நாடு இப்படி உருவாயிடுச்சு.
மதிமரியாதைக்குரிய எங்களது மதிமரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய கௌரவத்தை கட்டி காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற எங்களது மாபெரும் சிப்காடு காவல்துறை அதிகாரி ஐயா இங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி எங்களது கொன்னக்குளம் கிராம பொதுமக்கள் சார்பாக பணிவுடன் அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. கொன்னக்குளம் மேல கொன்னக்குளம். சரிங்க மாமா. உங்களுடைய மாமா கைதட்டுங்க. நாளை பொண்ணு வக்கீல் வர முடியாது பைக்ல. மதிமரியாதைக்குரிய கிராம நிர்வாக அதிகாரி எங்க இருந்தாலும் மேடைக்கு வரும்படி பணிவுடன் அழைக்கிறோம். என்ன சின்ன ஆளா இருக்காது? நாலு வார்த்தை பேசிட்டு போங்கண்ணா. தலையாரி எங்க இருந்தாலும் இங்க வர ஆள ஆளு கூட சின்ன ஆளா இருக்குல்ல அப்படியே கிராம தலையாரி ஐயா சரிங்க. எம்பி வயரன் அவர்தான் மெயினா கருணை புரியிட்டாப்புல போச்சு. உன் முகத்துல பார்க்க முடியாது. போச்சு மாதிரி எடுத்தானே கோகுல் மைசெட் உரிமையாளர் எங்கிருந்தாலும் வரும்படி கிராமத்தின் சார்பாக பணிவன்புடன் அழைக்கிறோம். அத்தனை உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இது போன்ற வருஷத்தோறும் இந்த 18வது ஆண்டு நடைபெற இருக்கின்ற இந்த கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு இன்னைக்கு நடக்கக்கூடிய திருவிழா மேற்கொண்டும் சீரும் சிறப்பாக வருஷத்தோறும் நடக்க வேண்டும். அன்பு உள்ளங்களும் பண்போடும் பாசத்தோடும் அனைவரும் ஒன்றாக வாழ வேண்டும், வளர வேண்டும், அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இருந்து இந்த நிகழ்ச்சியானது வருஷந்தோறும் சீரும் சிறப்பாக நடக்க வேண்டும் என்று நான் கூறிக்கொண்டு அத்தனை தெய்வங்களும் நமக்கு கால்கையை சோத்தோடு வாழ வைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு எனக்கு இந்த விழாமறையிலே எனக்கு பொன்னாடை போற்றிய கிராம பொதுமக்களுக்கும் என் நிலையத்தின் சார்பாகவும் எங்களுடைய இயக்குநர்கள் சார்பாகவும் அன்பான நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஒரு நாள் ஃபுல்லா பேசுவேன். உன் மைக்கு நான் பேசுவியோ? இங்கே யாருடைய தோன்றுக்கும் எனது அன்பு சகோதரன் எங்களது நரிக்குடி அருகாமல் உள்ள புளியங்குளத்தை சேர்ந்த KS ராஜ மணிகண்டன் அவர்களுக்கு கிராமத்தை சார்பாக கொண்டாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறாங்க. இங்கே மிருதமத்திற்கு திருப்புவன அருகாமல் உள்ள S நாங்கூரை சேர்ந்த OV சிவஞான அவர்களுக்கு கொண்டாடி ஒத்து கௌரவப்படுத்த கிராம பொதுமக்கள் சார்பாக இங்கே பலவாக செய்து கொண்டிருக்கும் எங்களது மதுரை ஏர்போர்ட் ரிங் ரோடு அருகாமல் உள்ள வளையங்குளத்தை சேர்ந்த வி முருகன் அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடி ஒத்து கௌரவப்படுத்துகிறார்கள். இங்கே தலைமை கொண்டிருக்கும் எச்சுக்கலை SK கூலுச்சாமி அவர்களுக்கு கிராமத்தின் சார்பாக கொண்டாடி ஒத்து கௌரவப்படுத்தார். இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் எனது அப்பா எம் கண்ணன் இங்கிருந்தாலும் மேடைக்கு வரும்படி கிராமத்தின் சார்பாக பணிவுடன் அழைக்கிறோம். ஏன் நீ சொல்றானா? இங்கே பகுனாக நடித்துக் கொண்டிருக்கும் அருமை தம்பி MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பொன்னாடை சிங்கரவடை கிராமத்தை சேர்ந்த செந்தாமரை அவர்கள் பப்பனா நடிக்கும் ராதாகிருஷ்ணனுக்கு இந்த பொன்னாடி ராதாகிருஷ்ணன் அறக்கட்டளை சார்பாக
இந்த பொன்னாடை அணிவிக்கிறோம். பொன்னாடை போட்டு கௌரவப்படுத்திய மாபெரும் கிராம பொதுமக்களுக்கும் மற்றும் எம் கே ராதாகிருஷ்ணன் ரசிகர் மன்ற அறக்கட்டளை சார்பாக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற பாசத்துக்குரிய அண்ணன் எங்களது ஏழுமலையாம் பில்டர்ஸ் உரிமையாளர் மாதவன் அவர்களை வருகிறவர்கள் மேடைக்கு வரவேற்கிறோம். எங்களது எம் கே ராதாகிருஷ்ணன் அறக்கட்டளை சார்பாக ராதாகிருஷ்ணன் தம்பி குலையனூர் பிரசாத் சார்பாகவும் வேதியர் வரதராஜன் சார்பாகவும் மறக்க முடியாத இரண்டு அன்பு உள்ளங்கள் மலேசியாவிலிருந்து வருகை தந்த எங்களது வேதியரந்தன் வரதா அவர்களும் எனது கூட பிறந்த அன்பு தம்பி எனது குலையனூர் பிரசாத் மறக்க முடியாத என் அன்பு தம்பி. நான் குடித்த காலத்திலே நீ குடிக்க கூடாதுன்னு திருத்ததுக்கு ஒரு காரணமா இருந்தவன் எனது குலையனூர் அருமை தம்பி பிரசாத். அவனுடைய சொல்ல கேட்டு சிறுவனாக இருந்தாலும் அதனை கேட்டதனால் 2 ஆண்டுகளாக குடியை விட்டு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறேன். அதற்கு காரணம் எனது உயிரில் மேலான அன்பு சொந்தங்கள் ஆதரவு. என்றைக்கு மறக்க மாட்டேன், மீண்டும் உயர்ந்து கொண்டே இருக்கும் எங்களது பணி. பாசத்துக்குரிய மறக்க முடியாத ஒரு ஜோதிடர் நாடக உலகத்துக்கு. அப்ப நான் மில்லுல சின்ன வேலை பார்த்தேன். அப்ப எங்க அப்பாட்ட சொன்னேன், அப்பா நான் நாடகத்துக்கு போறேன், பாப்பா நாடகம் பெரிய கடலுப்பா, பெரிய பெரிய ஆளுங்க நடிக்க முடியும், உனக்கு என்ன தெரியும்? இல்ல என்னால முடியும்பா அப்படின்னா எனக்கு நாடகத்துக்கு எங்க அப்பா வேணாம்னு சொன்னார். சாதகத்தை பார்ப்போம் அப்படின்னு மேல கண்டவங்கள எங்க அண்ணே சிவமாரி அப்படின்னு சொன்ன போது நாடக உலகத்துல மிகப்பெரிய ஒரு ஆளா வருவேன் அப்படின்ற அன்று என் சோதிடத்தை அவர் கணிச்சு சொல்லாட்டா இன்னைக்கு ராதாகிருஷ்ணன் என்ற ஒரு நகைச்சுவை நடிகர் உங்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். என்னுடைய சாதகத்தை கணித்து என் வாழ்விலே அடுத்த சினிமா துறையிலையும் எனக்கு வாய்ப்பு கிடைக்க ஜோதிடத்தை கணித்து கொடுத்து மறக்க முடியாத என் அன்பு இதயம் எங்களது மேல கண்டமங்கலம் பிரபல ஜோதிடர் சிவமாரியப்பன் அவர்களுக்கு நன்றி வணக்கம். எம் கே ராதாகிருஷ்ணன் அறக்கட்டளை இது என்ன அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எல்லாத்துக்கும் ரசிகர் மன்றம் இருக்கு. நடிகர் உலகத்துல ரசிகர் மன்றம் எல்லாத்துக்கும் வச்சிருப்பாங்க. கொத்தனாரில இருந்து சித்தார வரைக்கும் ரசிகர் மன்றம் இருக்கு. இந்த அறக்கட்டளை எதுக்கு அப்படின்னு நாங்க செயல்படுறோம். இது ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காக, படிப்புக்காக பணம் இல்லாமல் இருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் கஷ்டப்படக்கூடிய ரொம்ப ஏழை